இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்ல உப்பு கருவாடு படம் காமெடியில ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்தை பத்தி இந்த படத்தோட குழு என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐ ஃபீல் ரியலி குட் தான். எனக்கு இந்த படத்துக்கு ஆஃபர் வரும்போது ஐ ஃபெல்ட் பிஃபோர் அபியும் நானும் ஆர் மொழி பயணம் இதெல்லாம் படங்கள் பார்க்கும்போது இந்த ஜென்ரேஷனில் மீன் அந்த டைமில் நான் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கு. அதே டைரக்டர் எனக்கு ஒரு படம் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது ஐ ஹாவ் டு டூ அ பெட்டர் ஒர்க் அப்படி தான் ஐ டிசைடட். டெஃபினெட்லி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தா கூட பண்ணியிருப்பாங்க. அண்ட் என்னையே தேடி வந்து நீங்களே பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது ஐ வாஸ் பிளெஸ்ட் டு கெட் திஸ் இயர் உப்பு கருவாடு இஸ் மை பெஸ்ட் மூவி அப்படி நான் சொல்கிறேன். சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணும்போது இட் வாஸ் சம்திங் லைக் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது தேர் லைக் அப்பா நந்திதா வந்துட்டாங்கன்ற மாதிரி தே வில் பி மோர் எனர்ஜெட்டிக். பிகாஸ் எப்போவுமே மேல் பீப்புள் கூடவே ஷூட் பண்ணிவிட்டு நான் போகும்போது அந்த மாதிரி ஒரு என்தூசியாசமாக இருந்தது. ஒர்க்கிங் வித் ஆல் தீஸ் பீப்புள் வர் ரியலி கிரேட். ஒரு காமெடி படத்தில் brilliant actors and comedy sense இருக்கிற ஆர்டிஸ்ட் கூட நடிக்கும்போது they'll just improvise and do the acting. ஸோ எப்போவுமே எந்த சீன் எந்த ஷார்ட் நம்ம ஷூட் பண்ணும்போது கூட அவ்வளோ ஜாலியாக நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். டைட்டில் சாங் உப்பு கருவாடு அப்படி ஸ்டார்ட் ஆகும். அந்த சாங்கில் நானும் சதீஷ் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஃபோக் ஸ்டைலில் இருக்கிற ஒரு சாங். இந்த சாங் ஆல்ரெடி டிவியில் வந்துட்டு இருக்குது. எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ எனக்கு கொடுக்குறாங்க. நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குது, லிரிக்ஸ் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து ரதமோகன் சாரோட படத்தில் வந்து ஒரு டான்ஸ் இருக்கிற ஒரு சாங் இருக்கிறது. ஸோ ஹீ இஸ் ஓன்லி ஹாப்பி அபவுட் இட். படத்தில் வந்து நான் 2 கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். 2 கேரக்டருக்கு டிஃப்ரெண்ட் மாட்யூலேஷன்ஸ் அண்ட் ஸ்பெஷலி மகா கேரக்டருக்கு வந்து ரொம்ப காமெடியான வாய்ஸ் இருந்தது. ஸோ another dubbing artist has done that. அது எப்படி டிஃப்ரெண்ட்டான 2 ரோல்ஸ்ன்றது வந்து நீங்கள் படத்தில் தான் பார்க்கணும். நான் இப்போதைக்கு வந்து நான் சொல்லணுன்னா ஐ பிளேட் மகாலட்சுமி என்ற ஒரு ரோல் அண்ட் பூங்குழலி என்ற ஒரு ரோல். 2 ரோல்ஸும் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் எதுவுமே அடோமெண்ட்டாக ஒரு நெகட்டிவ் ரோல் அப்படியெல்லாம் கிடையாது. 2 டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கிற கேரக்டர்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கேரக்டர் வந்து 2 டிஃப்ரெண்ட் 2 ஷேட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு சைடு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு படித்த ஒரு தன்னம்பிக்கை உள்ள ரொம்ப ஒரு லெவல் ஹெட்டடாக ஒரு நோ நான்சென்ஸ் கேரக்டர், ஒரு இன்றைய ஒரு பெண்ணாக இருப்பாங்க. அப்படியே அது கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சைல்டிஷாக, கொஞ்சம் ஒரு ஸ்டூப்பிடாக, அந்த மாதிரி கொஞ்சம் கிளம்ஸியாக அப்படி இருப்பாள். ஸோ இந்த மாதிரி 2 பர்ஃபார்மன்ஸும் பண்ணுற மாதிரி ஒரு நடிகை எனக்கு தேவைப்படுது. சமீப காலங்களில் வந்து எனக்கு நந்திதா வந்து ஒரு நல்ல நடிகை எனக்கு தெரிஞ்சாங்க. நான் அவங்க பண்ண படங்கள், அவங்க பண்ணிகிட்டு இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு சவாலான கதாபாத்திரங்களை நான் ஏற்று நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்க ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த காரணத்துக்காக அவங்களை சூஸ் பண்ணேன். அவங்கள்ட்ட நான் முதல்ல ஃபஸ்ட் சாய்ஸ் அவங்க தான். முதல்ல அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த கதையை சொன்னேன், கேரக்டர் சொன்னேன். அவங்க வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கலை. நான் ஒரு அப்கமிங் இதில் இருக்கும்போது நான் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோஸோட நடிப்பேன், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் கதையை கேட்டு இந்த நல்லா இருக்குது, கேரக்டர் நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் முன் வந்தாங்க.